warahmatullahi wabarakatuh. All praise indeed to Almighty Allah subhanahu wa ta'ala. Peace and blessing be upon our Prophet Muhammad sallallahu alayhi wa sallam and his companions and those who are gathered at this very occasion. Alhamdulillah. என்னடா இங்கிலீஷே பேசி கொள்றாங்க, இன்னும் பேசுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு இருக்கும்போது, நம்முடைய ஒன்னாம் சூரா மாணவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு நிறைய போட்டி வச்சாங்க. நிறைய போட்டியில் ஃபர்ஸ்ட் வந்தவங்க இருக்காங்க, செகண்ட் வந்தவங்க இருக்காங்க, தேர்ட் வந்தவங்க இருக்காங்க. இன்னும் அதில் நிறைய பேர் சிறப்பாக அதில் செயல்பட்டவங்க இருக்காங்க. அந்த அடிப்படையிலே எல்லா மாணவர்களும் எப்படி எல்லா போட்டிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அதை போல பேச்சு போட்டியிலும் இந்த மாணவர்களின் திறமையை காண வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஆசைப்பட்ட நிலையில் அந்த முன்னெடுப்பின் காரணமாக இன்று ஒன்னாம் சூரா மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, அதற்கு ஆரம்பமாக முதலாவதாக கிராத்தோதி ஆரம்பிப்பதற்காக மூத்த ஜும்ரா மாணவர் மௌலானா மௌலவி அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் கிராத்தோதி ஆரம்பிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹு அல்லஸீ லா இலாஹா இல்லா ஹு ஆலிமுல் கைபி வஷ்-ஷஹாதா هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. மாஷாஅல்லாஹ், இன்னொரு வாய்ஸ் இன்ஷா அல்லாஹ் அவருடைய குரல் நல்லா பறக்க செய்வாங்க. நாமே அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு புத்துணர்வு தருவதற்காக என்னுடைய நண்பர் வைரஸ் காந்தத்தை அவர்களை வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த தற்போது என்ன போட்டி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, பையன் போட்டீங்களா? சரிங்க. சரி, நம்ம மதரசாவில் அடுத்து நபிப்புகளை பாடுவதற்கு சஃபான் அவர்களை வேலைக்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. மாநபிகள் மீது அன்பாய் சேர்ந்து ஸலவாத்தோதிடுவோம். யா ரசூலே யா ஹபீபே என்று இனிதாய் அழைத்திடுவோம். மாநபிகள் மீது அன்பாய் சேர்ந்து ஸலவாத்தோதிடுவோம். யா ரசூலே யா ஹபீபே என்று இனிதாய் அழைத்திடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி
அடுத்தபடியாக அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் எப்பயுமே முக்கியம் அப்படின்ட்டு. அதனால அந்த ரூல்ஸ் சொல்வதற்காக மிகப்பெரிய பேச்சாளர் எப்படிப்பட்ட ஆளுங்கள்னா கத்தாவா போட்டி முதல் பயான் போட்டி எல்லாமே பெரிய பெரிய பேச்சாளர்களுக்கும் தலைமையில் முதல் பரிசு வாங்குறாங்க. அவர் பெரிய பேச்சாளர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த பயான் பேச்சிற்கான அந்த கருத்தை சொல்வதற்கு சரியான ஆளாக இருக்குன்னு சொல்லி நம்ம நடுவர்கள் முடிவு பண்ண அந்த முடிவின் கீழ் நம்முடைய மௌலானா மௌலவி அர்ஷத் சாய் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். أولا أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على نبي بعد أما بعد. ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே மகரிபு தொழுகைக்கு பிறகு வறுமை நீக்கக்கூடிய சூரத்துல் வாக்கையாவை ஓதிவிட்டு அருமையான மஜ்லிஸிலே முதலாம் சூரா புது மாணவர்களுக்கான சிறப்பு பேச்சு போட்டி மன்றத்திலே பேச்சு போட்டி அரங்கத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று நாளை மஹ்ஷர் மைதானத்திலும் கூட வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து புரிவானாக. ஆமீன். நம்முடைய அத்தாயி அரபிக் கல்லூரியினுடைய கம்பம் கிளையினுடைய முதலாம் சுற்றுலா மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடந்து கொண்டு வருகின்றது. அதில் ஆரம்ப கட்டமாக பயான் போட்டி, கிராத்து போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் முடிந்த இந்த சூழலிலே அதற்கு அடுத்தபடியாக இந்த மாணவர்களுக்கு இத்தனை சிறப்புகள் பத்தாது, இன்னும் அவர்கள் அனைத்து விஷயங்களும் தேர வேண்டும் என்ற அடிப்படையிலே பயான் போட்டி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பயான் போட்டியை நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாணவர்களை உருவாக்குகின்றோம் என்ற முடிவை எடுத்து நமக்கு மத்தியிலே ஜட்ஜுகளாக அமர்ந்திருக்கின்ற 3 மௌலானாக்களின் தலைமையின் கீழ் இந்த போட்டி நடக்கும். அந்த போட்டிக்கு அவர்கள் தான் மதிப்பிடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த போட்டியினுடைய ஷரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு போட்டியிற்கும் நாம் ஒவ்வொரு விதிவிலக்குகளை, ஒவ்வொரு நிபந்தனைகளை நாம் வைத்தோம். அதன் அடிப்படையில் இந்த போட்டிக்கும் நிபந்தனை இருக்கின்றது. என்னவென்று பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய பேச்சிலே ஹம்து ஸலவாத் ஓதுவார்கள். அந்த ஹம்து ஸலவாத்தை அவர்கள் எவ்வாறு ஓதுகிறார்கள், இந்த உச்சரிப்பின்படி ஓதுகிறார்கள், அந்த உச்சரிப்பு அவர்கள் கவனிக்கப்படும். ஒவ்வொரு எழுத்துக்கான உச்சரிப்பையும் இந்த நடுவர்கள் கவனிப்பார்கள். அடுத்தபடியாக இந்த பயானுடைய மெயின் ஒரு விஷயமாக இருக்கலாம், மெயின் ஒரு விஷயம் கூட சொல்லலாம், இந்த டைம். இந்த பொதுவா இந்த பெரிய பெரிய வேலைகளை நாம் போய் பேசும்போது இந்த டைமிங்க மெயினா காப்பாற்றணும். இந்த டைமிங் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப கம்மியா பேசிட்டாலும் கூட என்ன அரசு பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா பேசி என்ன அரசு வளவெல்லாம் பேச அந்த மாதிரி கூடக்கூடிய கால சூழலிலே நாம் இருக்கிறோம். ஆக இந்த போட்டியினுடைய டைமிங் என்பது ஒவ்வொரு மாணவரும் 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம் கூட பேச வேண்டும் என்ற ஆசை உடையவர்களாக இருந்தாலும் இந்த காலத்தின் கட்டாயத்திலே அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு நிமிடம் என்று நாம் நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய ஜட்ஜிகளால் முடிவு செய்யப்பட்டது. அந்த நிமிடம் என்று சொன்னால் 5 நிமிடத்திற்கு மேலாக 7 நிமிடத்திற்கு உள்ளாக பேச வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் 5 நிமிடத்திற்கு உள்ளாக பேசிவிடுவது என்பது அது அவருடைய திறமையை பொறுத்து. ஆனால் இந்த நிபந்தனை என்பது 5 நிமிடத்திற்கு மேலாக பேச வேண்டும், 7 நிமிடத்திற்கு உள்ள இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பயான் போட்டி முக்கியமானது. அந்த ஒவ்வொரு பேச்சாளரும் தன்னுடைய குர்ஆன் ஆயத்தை எடுத்திருப்பீங்க, ஒரு ஹதீஸ் எடுத்திருப்பீங்க. அந்த குர்ஆன் ஆயத்தையும் அந்த ஹதீஸையும் உச்சரிப்பு பிரகாரமாக தப்பில்லாம உச்சரிக்கணும். இந்த நிபந்தனை கூட நம்முடைய நடுவர்கள் அவர்கள் நோட் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அனைவரையும் அல்லாஹ் சிறப்பான பேச்சாளர்களாக வருங்காலத்திலே ஆக்கி வைப்பானாக. அது மட்டுமல்லாமல்
இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக என்ற துஆவோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மஅஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான இந்த ரூல்ஸை உங்களோட சொல்லிட்டு போனாரு. அடுத்தபடியாக இந்த பேச்சுக்கு முக்கிய புள்ளிகளாக இருக்கும் 3 தூண்கள் ஜட்ஜிகள் அவர்களை வரவேற்கும் விதமாக முதலாம் நபராக மூத்த சுமராவை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அத்தாய் அவர்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைசலாம். இரண்டாம் நபராக மிகச்சிறந்த பேச்சாளர், அமைதியின் சின்னம் யூசுப் மோலா அத்தாய் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்தது யாரும் சொல்ல போறோம் உங்களுக்கே தெரியும். நம்முடைய வருஷாவின் மூத்த நபர், மிகவும் அருமையான பேச்சாளர், அருமையான பாடகர், அருமையான கீதம் வாசிப்பவர், அருமையானவர். அவரை வரவேற்கும் விதமாக மௌலான மௌலவி என் அப்துல் சமத் அத்தாய் அவர்களை வரவேற்கிறோம். வலைசலாம். அடுத்தது டேரக்டா போட்டிகளை போயிடலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க பயாஸ், முதலாவது யாரை கூப்பிடலாம்? நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். சப்பா அத்தாயி சீக்கிரம் டைம் இல்லை. யாரை கூப்பிடலாம்? எனக்கு தெரிஞ்சு முதலாம் நபராக நம்ம ஹாரிஸ் மூலம் கூட்ட பிறகு நினைக்கிறேன். செம்மையா இருக்கும். அவரு பேச்சுலே பைக்கில் வர நேரத்தையும் கூப்பிடுவாங்க. அவருடைய கருத்தின் அடிப்படையில் முதலாம் நபராக ஹாரிஸ் அவர்களை மேலே அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். வஸ்ஸபி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் எதற்கு வருகிறது என்று தெரியுமா? இந்த காலகட்டத்தில் பிரச்சனை என்பது பொறுமை இல்லாததால் வருகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பொறுமையாக கையாண்டால் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பொறுமை என்பது அல்லாஹ்விடமிருந்து வருவது. மேலும் அவசரம் என்பது சைத்தானிடமிருந்து வருவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நாட்டிற்கு சென்று அங்கு இஸ்லாத்தை பரப்ப சென்றார்கள். அங்குள்ள தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, என்னோட நீ சிறந்தவராக இருந்தால் உன்னுடன் பேச தகுதி எனக்கு கிடையாது. அதே போல உன்னோட நான் சிறந்தவராக இருந்தால் என்னோட பேச தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுக்காம இஸ்லாத்தை பரப்பணும் அந்த ஆர்வத்தோட அந்த கிராமத்துக்கு உள்ள போனாங்க. அப்போது நான் தலைவர்கள்லாம் அவங்கள சிறுவர்களிடம் அவர்கள் கையில் கல்லை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எரிய சொன்னார்கள். அந்த சிறுவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் கல்லை கொண்டு எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். கல்லை எரியவதை நிப்பாட்ட மாட்டேங்கிறார்கள். கடைசியாக போய் ஒரு பாறையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இறங்கி வந்து, யா ரசூலுல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த தாயிஃப் நகரம் 2 மலைக்கு நடுவுல தான் இருக்கு. அந்த 2 மலைகளையும் ஒன்றாக சேர்த்து தாயிஃப் நகரத்தை இல்லாம ஆக்கின என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல இவங்க இஸ்லாத்தை ஏற்கலாட்டியும் இவங்களோட வாரிசுகள் இஸ்லாத்தை ஏற்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்ததால தான் இன்று நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம். இந்தியாவில் எந்த ஊர்ல இருந்து
மாதா இஸ்லாம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே முதல் மாதாக எந்த ஊர்ல இஸ்லாம் வந்துச்சுன்னா அது தாய்லாந்துல தான் இஸ்லாம் வந்துச்சு. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தால் அழுத்தி விடுங்கள் என்று ஒரே வார்த்தையில் கூறியிருக்கலாம். அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து கொண்டு அந்த தாய்லாந்தை விட்டு பொறுமையாக இருந்தார்கள். அதனை போல அல்லாஹ் அவர்களை போன்று பொறுமையை நம்மளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சும்மா அசத்தம் அசதி போயிட்டாரு. நினைப்போம் என்னப்பா பேசுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, பேசுவாங்க, அதான் காமிச்சாங்க பேசி ஒரு கருத்தை சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சா, இந்த புரியிற கருத்து சொல்றதுதான் நம்முடைய பயம். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாருமே அடுத்த விளங்குற மாதிரி பேசணும். கொஞ்சம் பேர் பேசினாலும் அதுல நம்ம என்ன பேசுறோம் இது விளங்குனா அந்த ஃபஹீம் இருந்தா அது பயம் என்று சொல்லப்படும். ஒரு அடுத்ததாக நான் ஜெயிலுக்கு போகலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நோட் வச்சு ரெடியாகவே வந்துருக்கேன். எப்படா பேசிட்டு போவேன், எப்படா பேசிட்டு போவேன். சில அடிப்படையில் ஜெயில் தேவைகளை வேலைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى ولا نبلو وانه بشيء من خوف والجوع والنقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن الله مع الصابرين. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் படைக்கப்பட்டு பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் நம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபிகள், உலமாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் அவர்கள் மீதும் முக்கியமாக நம் பெற்றோர்கள் மீதும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். உங்கள் பதிலை எதிர்பார்த்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எல்லாருடைய வாழ்விலும் சோதனையை வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், சோதனையை அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறீர்களா? சோதனை என்றால் ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய சாக்லேட் ஃபேக்டரி வைத்திருப்பான். அவன் பல நாடுகளுக்கு சாக்லேட்டை சப்ளை செய்வான். ஆனால் அதில் இருக்கும் ஒரு சாக்லேட்டை கூட அவனால் சாப்பிட முடியாது. ஏனென்றால் அவனுக்கு சுகர் நோய் இருக்கும். அவன் பல நாடுகளுக்கு சப்ளையும் செய்யலாம், அவன் பெரிய பெரிய கடைகளும் வைத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா கொடுத்த சோதனையை அவனால் மறுக்க முடியாது. அதே மாதிரி நம் அனைவருக்கும் தெரிந்த நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக சோதனை தந்தார். அதை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையை வைத்து வென்றுவிட்டார்கள். எனவே பொறுமை இருந்தால் நம் வாழ்வில் வென்று விடலாம். ஒரு சிறிய கதை பொறுமையை பற்றி. ஒரு அரபு நாட்டிலே ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். கணவனின் பெயர் அபு சலாமா, மனைவியின் பெயர் உம்மு சலாமா. அவர்கள் இருவரும் அன்பாகவும் பாசத்தோடும் விட்டுக் கொடுக்கும் தன்மையோடும் வாழ்ந்து வந்தார்கள். சில நாட்கள் கழிந்தது. உம்மு சலாமாவின் கணவர் அபு சலாமா முகத்தாகிவிட்டார்கள். அப்போது உம்மு சலாமா கவலைப்படவில்லை.
அல்லாஹ் ஏதும் குறை சொல்லவில்லை. கைகளை ஏந்தி துவா செய்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு இதை விட மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடு யா அல்லாஹ் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் இவர்களின் பொறுமைக்காகவும் இவர்கள் கேட்ட துவாவிற்காகவும் அல்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக உம்மு சலாமாவை அமைத்து வைத்தார். எனவே நம் வாழ்வில் பொறுமை கொண்டால் நம் வாழ்வில் வெற்றி பெறலாம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பொறுமையை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வஹத் தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் நம்ம ஜலீல் இசாய் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். சுஸ்மாமா அடுத்த யாரு? அடுத்து யாருன்னா ரொம்ப நேரம் அடுத்தவங்கள பேச விடுங்க சொல்லிட்டு சேர விட்டு கூட இறங்கி விட்டு பாரு இறங்கி விட்டு நீங்க யாருன்னு சொல்றீங்க? அசரா சொல்றீங்களா? அவரை தூங்கிட்டு இருக்காங்க காலையில. அவரும் மாலைக்கு போட்டி கூட தூங்குறாங்க. அப்படின்னு தூக்கத்துல பல தூக்கம் இருக்கு. தூக்கத்திலே சித்திப்பாங்க சில பேர், தூக்கத்திலே பயால பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட இருக்காது. அவங்களும் சொல்லுவாங்க தூக்கத்தை எதிர்த்து போவாங்க, சுகத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி அசனார் அவர்கள் தூக்கத்திலே பயாலை பிராக்டிஸ் கொண்டிருந்ததன் காரணமாக அவரை பேச வருமாறு வேலை கிடைக்கிறேன். வாங்க அசனார். Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. எனக்கு இந்த பயானில் கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்துல் காதர் ஜீலானி. அப்துல் காதர் ஜீலானி அவர் கல்வி கற்கிறதுக்காக போனாங்க. அதுக்காண்டி அவங்க அம்மாட்ட கேட்டாங்க. அப்புறமா நானே வயசாக நடத்துக்கிறேன், என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க திருப்பி. அவ்வளோதான் சரி, எக்காரணம் மட்டும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வயிறு பழக்காரன்னு சொல்லி ஜோபில் காசு வச்சு தச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் கொலைக்காரங்க பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் டைமில் போயிட்டுருக்காங்க கொண்டாடுறாங்க. அப்போ அந்த கொலைக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லாங்க. அந்த கொலைக்காரங்க வந்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே விட்டு காமிக்கிறாங்க. என்கிட்ட தான் காசு இருக்கே, இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அதனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேன்.
வரமத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரவாயில்ல, இந்த வயசுக்கு தைரியமா ஒரு 4 பேருக்கு சொல்லிட்டு போனாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இவரோட லீடர் யாரு வச்சுக்கலாமா? நீங்க திருமணம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க மிக்ஸி மாத்திரம் நான் முடிவு எடுக்கிறீங்க. ஏன்னா பாவம் தொழிலோடையில வந்துருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு போனாரு. எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சோ ஜி. இப்ப அடுத்தபடியாக பையன் யாரும் கூப்பிடலான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆமா, தயாஸ் கூப்பிட்டா நினைக்கிறேன். உங்க பேர் பார்த்தீங்களா? அவர் பேர் சொல்லி அவர் பேரை கூப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவரை வந்து சொல்லா சொல்றப்ப எனக்கு மனசு குளிர்ந்துச்சு. வா பயாசனுக்கு இப்படி பேச போறா அப்படின்ட்டு. அதனால பயாசன பேச எதிர்பார்த்துட்டு அவர் கூப்பிடுறேன். ஜி அப்போ பேசுவாங்க, உங்களை பேச அழைக்கணும். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वाहिला मुत्तकीन अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुरसलीन अम्मा बाद। ஒரு கணம் வந்தது. அவங்கள் மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பலி கொடுப்பது போல் கனவு வந்தது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலையில் எழுந்திட்டு அவர்கள் மகனை கூப்பிட்டார்கள். அப்ப மகனிடம் சொன்னார்கள். அதுக்கு மகன் சொன்னார், அல்லாஹ் நானதே நடக்கட்டும் என்றார். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலைக்கு கூட்டு சென்றார். அப்போ ஒரு பாறை மீது இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சாட்சி படுக்க வைத்து கத்தியால் அறுத்தார். கத்தி அறுக்க மறுத்தது. திரும்பி வந்தார். கத்தி அறுக்க மறுத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபத்துடன் கத்தியை தூக்கி பாறை மேல் வீசினார். பாறை இரண்டாக பிறந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். கூட ஒரு ஆடு இருந்தது. அதுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அந்த ஆடை அறுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று. அப்போது நீங்கள் ஒரு பரிசை வச்சோம், நீங்கள் ஜெயிச்சீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆடை அறுத்தார்கள். அன்னையிலிருந்து இன்னை வரை துல்ஹஜ் மாதம் அன்னை நாங்கள் பலி கொடுக்கிறோம். ஒட்டகமும் ஆடும் பலி கொடுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநாள் மாட்டுக்கறியில சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிரயாசங்கள் அந்த தலைப்பிலே பேசிட்டு போய் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பேசினாரு. சரி சப்பாங்களா, நானே சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து நான் யார் கூப்பிடலான்னு சொன்னா, ரொம்ப நேரமா தூரத்துல இருந்து தனியா தெரியுங்க, கிட்டத்தட்ட சுதை சினிமா மாதிரி அப்பாலம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற நம்மளோட மாயிரவர்களை நான் வேலை கிடைக்கிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अम्मा बाद। எல்லா புகழும் இறைவனுக்கே. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கான சஹாபாக்களுக்கு தந்தான். அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீர்கள், ஏனெனில்
சதக்கா செய்தாலும் என்பது என்னுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவு தருவதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களே இன்னும் சிறப்புக்குரியவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். இவர்கள் ஹிஜ்ரத் 2ஆம் ஆண்டு ரமலான் 17 நான் என்று நடந்த உலக புகழ்மிக்க பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள். அதாவது ஆங்கிலேய கணக்குப்படி 664ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் நாளில் இவர்கள் வெறும் 313 பேர்கள். ஆனால் எதிரில் ஆயிரக்கணக்கான பேர்கள். அப்படியும் கூட மனதில் எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லை. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் போர் செய்ய வந்த மாபெரும் வீரர்களை மற்றும் எதிரில் அந்த விரட்டி போரில் வென்றார்கள். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு பேச்சு, நல்லா சொல்லிட்டு போனாரு, வாசிட்டு போனாரு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக யாரை கூப்பிடலான்னு சொன்னா சொல்லுங்க பயாஸ். நான் யாரை கூப்பிட நினைக்கிறேன்னா சிங்கிரம் எல்லாம் ஒரு தேய் காட்டுறேன். இங்கே வரல என்னெல்லாம் அவரே நான் அவனை கூப்பிடுவாங்க. கருப்பாரு டீ குடிச்சிங்களா? டீ வச்சுருவாங்க, சும்மா வச்சுருவாங்க. முகமது சஃபீல் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஆமீன். மேலும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலாக நபி கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் நல்லடியார்கள் நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பாவ மன்னிப்பு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு என்பது 2 வகையாகும். 1 தற்பெருமையால் செஞ்ச பாவம், 2 மன இச்சையால் செஞ்ச பாவம். 1 தற்பெருமையால் செஞ்ச பாவத்திற்கு உதாரணம் ஷைத்தானை எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அனைத்து மலக்குமார்களை சஜதா செய்ய சொன்னான். அனைத்து மலக்குமார்களும் சஜதா செஞ்சார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் சஜதா செய்யவில்லை. ஏனென்றால் அவனிடம் இருந்த தற்பெருமை. இந்த சிறிய கதவு சொல்றேன். சைத்தான் அல்லாஹ்விடம் கூறினான். அல்லாஹ் கேட்டான் சைத்தானிடம், ஏன் நீ சஜதா செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் கேட்டான். சைத்தான் அதுக்கு சொன்னான், எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே களிமண்ணில் படுத்திருக்கிறாய், எதை மட்டும் நீ நெருப்பில் படுத்திருக்கிறாய் என்று எல்லாரிடம் எதிர்கின்றான். அந்த காலத்துதான் அல்லாஹ் தஆலா சைத்தானை விரட்டி அடித்தான். அடுத்ததாக மன இச்சையால் செய்யக்கூடிய பாவத்திற்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துள்ளான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். சொர்க்கத்தில் அவர்களை வாழ வைத்தான். சொர்க்கத்தில் நீங்கள் எது வேணாலும் அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஒரு மரத்தில் பழம் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நீங்கள்
அந்த காரணம் சைத்தான் அல்லாஹ்விடம் சவால் விட்டான். நான் உன்னிடம் ஒரு மன்னிப்பை கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சைத்தான் சொன்னான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அவனை பற்றி கூறும்பொழுது இன்னல்லாஹ காஃபிருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்க முடியவனாகவும் இருப்பான். எனவே நாம் செய்த பாவத்தை நிறுத்தி மறந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிதானமான ஒரு ஃப்ளோல பேசுறாரு. நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. எப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் போனார்கள் அப்படி மிக அவங்க வாய்ஸை உயர்த்தி ரொம்ப ஆதிக்கமா பேசுவாங்க. இன்னும் சில பேச்சாளர்கள் இருக்காங்க ரொம்ப சிம்பிளா சாதாரணமா அவங்க கருத்து தெரிவிச்சு போயிடுவாங்க. அது ஒரு வகையான பேச்சு. இந்த மாதிரி பல பாணிகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த ரொம்ப மெதுவான பேசாக நம்ம பேசிட்டு போயிட்டாரு. அடுத்தபடியாக நான் எதற்கும் சலச்சவன் இல்லை. கிராத்தாகட்டும் வாங்காகட்டும் சரி பயம் நான் எட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அடுத்து வரப்போறாங்க சொல்லுங்க. யாருங்க? எனக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. யார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? வேற யாருன்னு சொன்னால் எல்லாருமே தயங்குவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஆனா நான் தயங்கவே மாட்டேன்டா. என்ன ரவுண்டா இருந்தாலும் நீங்க செகண்ட் போடுங்க தேர்டு போடுங்க, நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சிறப்பாக இந்த போட்டிகளில் பணியாற்ற காதிம் அவர்களை நான் மேலே கலைக்கிறேன் சொல்லு. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தானதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் சுஹதாக்கள் மேதைகள் அவர்களின் மீதும் இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாவதாக. ஆமீன். இப்ப நான் பேச போற தலைப்பு என்னன்னா, இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி பேச போறேன். இமாம் ஹஸன் அல் பஸ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலத்திலேயே 3 காலம் இருந்த காலம். முதலாவது காலம் என்னுடைய காலம், இரண்டாவது எனக்கும் அடுத்து வரக்கூடிய காலம், அதுக்கும் அடுத்து வரக்கூடிய காலம். 3 காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த காலம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் இரண்டாவது காலமான தாபியீன்கள் அவங்களுடைய காலத்துல தான் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறக்கிறாங்க. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. அதாவது ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்து 2 ஆண்டுகள் 2 வருஷம் கழிச்சு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சகிதாக்கப்படுறாங்க. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தகப்பனார் யஸார் அவங்க ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பணிபுரிஞ்சிருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களோட தாயார் ஹைரா அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான அன்னை உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வேலை பார்த்துருந்தாங்க. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து ஒரு மார்க்க அறிஞர், மாபெரும் மார்க்க அறிஞராக இருந்தாங்க. அவங்க சமகாலத்துல ஒரு மார்க்க அறிஞராக இருந்தவங்க வந்து முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு காலத்துல அவங்க 2 பேரும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதாவது முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு
செருப்பு தைக்கிற குடும்பத்துல கொண்டாங்க. அதனால ஒரு சபையில ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வந்து முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா, என்னப்பா நீங்க இது செருப்பு தைக்கிறவங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னு ஒரு நகைச்சுவை கட்டி சொல்லுவாங்க. ஒரு நாள் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து கனவு காண்றாங்க. அது என்ன கனவுன்னா, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வந்து ஆடை இல்லாம இருக்காங்க, கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு பக்கத்துல குப்பத்தடிக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்த அதிர்ச்சியில எந்திரிச்சு யோசிக்கிறாங்க, இப்படி கனவு வருது. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து கனவுக்கு விளக்க தரப்படுறதுல பேர் போனாங்க. அப்ப ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து அவருடைய நண்பர் கூட்டி, இங்க வாங்க, இந்த மாதிரி கனவு கண்டேன், அந்த கனவை வந்து முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சொல்லி இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நண்பரும் பாரு முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சபையில போய் கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேட்கிற போது முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, இந்த கனவு நீங்க காணல, இந்த கனவு வந்து வேற ஒருத்தங்க காட்டிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, செருப்பு தைக்கிறவங்கன்னா கேட்கறீங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க போங்க பாண்டி. அந்த நபர் வந்து ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப வந்து ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம், எப்படி இந்த கனவு நம்ம கனவு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அவருடைய நண்பர்கள் அனைவரையும் கூட்டிக்கிட்டு முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சபைக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து மரியாதை கொடுத்து அமர வச்சுட்டாங்க. அமரதுக்கப்புறம் இந்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து இந்த கனவுக்கான விளக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. குச்சி எனும் கல்வியை வைத்து உலக ஆசையிலிருந்து விலகி விடுது. இப்ப எப்படி நம்ம குப்பையில வெறுக்கையில தொடாம குச்சி வச்சு நவுத்தினோம், அதே மாதிரி துணியாவோட ஆசையிலிருந்து விலகி இருக்கிறது. அதை விளக்க சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து கேட்கிறாங்க, இந்த கனவு நான் எப்படி கனவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, முஹம்மது பின் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த கனவு வந்து இந்த கனவுல எல்லாரையும் உங்ககிட்ட இருக்குது, அதனாலதான் இந்த கனவு நீங்க கட்டிக்கிட்டு நான் சொல்றேன் அப்படின்ற. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சபைக்கு போற எல்லாரும் அழுகாம வர மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து வஃபாத் ஆயிடுவாங்க. அப்படின்னா அவங்க ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து மறுமையை பத்தியும் நரகத்தை பத்தியும் உள்ள பூர்வமா பேசுவாங்க. அவங்க பேச கேட்டு ஒரு சில அழுதுவாங்க, ஒரு சில அந்த இடத்துல வஃபாத் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு உள்ள தனமா இருக்கும். அப்புறம் வந்து ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து எப்பவுமே அழுதுகிட்டே அல்லாஹ் பத்தி நினைச்சு அழுதுகிட்டே கவலையோடும் சோகத்தோடு இருப்பாங்க. அவங்கள பார்த்து கொடுங்கோல் அரசன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த அரசன் பயப்படுவாங்க பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க யாருக்குமே ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க. அதனால அவங்களை போன்று நம்ம அல்லாஹ் ஒருவனை பயந்து வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மல்லிப்பட்டினத்திலே மிகப்பெரிய பேச்சாளராக உங்களை ஆக்குவானாக. ஆமீன். அதாவது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இன்பம் பொருத்திவிடும். அது மட்டும்தான். முயற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். வருங்காலத்தில் நம்ம அனைவரும் முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை பகவான் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக இந்த அவைக்கு நடுவராக, அதாவது ஜட்ஜாக அமர்ந்திருக்கக்கூடிய யூசுப் அத்தாய் அவர்களின் சகோதரராகிய நௌஃபுல் அத்தாய் அவர்களே பேசுவதற்கு அங்கோடு அழைக்கின்றோம். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை கொட்டி தரு போங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபக்கத் கான தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. நான் இன்று பேசுகிற தலைப்பு குர்ஆனின் சிறப்புகள். இதை பற்றி நான் இரண்டு விதமான கதை சொல்கிறேன், இரண்டு விதமான சம்பவம் நான் சொல்கிறேன். அது முதல் சம்பவம்,
தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். யதார்த்த விதமா ஒரு பெண்மணி பார்க்கிறார். அந்த பெண்மணி கிட்ட போய் கேட்கிறார், நீ என்னை திருமணம் செய்து கொள். அதுக்கு அந்த பெண்மணி கூறுகிறார், நீ ஏன் ஒருத்தருக்கு பையன், உன்னை போய் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த பெண் சொல்கிறார்கள். அதை கோபப்படைந்த ஃபுலைல் இப்னு ரஹ்மத்துல்லாஹ் அந்த பெண்ணை எப்படியாவது கற்பாடுவதற்காக அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டிற்கு செவ்வறு ஏறி குதிக்கும் போது அந்த பெண் ஒரு குர்ஆனை ஓதுகிறார்கள். அல்லம் யஅனில் லதீன ஆமனு அன்னன் தஹ்துவலுஹும் பி திக்ரில்லாஹி வமா நஸலல் மினல் ஹக்கி வலா யகூனு கல்லதீன ஆமனு கிதாப மின் ஃபத்ல வதலில் அலைஹிம் அம்ரு வஸப்து வலஹும் லஹும் கரீதும் மின்ஹும் ஃபாசிகூன். இதை கேட்டு அவர் திருட்டு பையனாக இருந்து இறைநேசராக மாறிவிட்டார். நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு குர்ஆன் ஆயத்தை கேட்டு அவர் இறைநேசராக மாறிவிட்டார். அடுத்து இரண்டாவது சம்பவம், சாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எப்பொழுதும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ரமலான் மாதம் வந்தாவே இன்னும் ரொம்ப குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்குன்னா காலை சகர் சாப்பிட்ட பிறகு ஆரம்பித்து நோன்பு துறக்க முன்னாடி வரைக்கும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். திருப்பி குர்ஆன் நோன்பு துறந்த பிறகு குர்ஆன் ஆரம்பிப்பார்கள். திருப்பி சகர் வரைக்கும் குர்ஆன் ஓதுவார்கள். நாம் ஒரு நாளைக்கு 2 தடவை குர்ஆன் படிப்பார்கள். அப்பனா ஒரு மாசத்திற்கு 60 தடவை குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். நாம ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட குர்ஆன் ஓதிக்க சோம்பேறித்தனமா இருக்கிறோம். அவர் ஒரு நாளைக்கு 2 தடவை குர்ஆன் ஓதி முடிக்கிறார்கள். நாம் நல்லா சிந்திக்க வேண்டும். தினமும் 1 மணி நேரமாவது குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத வேண்டும். சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் அருமையான பேச்சு. நோக்குல பேசினார்ல, அப்படி யூசுமா உதாசமாக எப்படி பேசுற மாதிரி இருந்துச்சு. செம்மையான உரை. அவங்களே தெளிவாக தெரியாது. ரொம்ப அருமையாக பேசுறாரு. குர்ஆன் ஆயத்துலாம் அப்படி தெளிவாக வருது. ரெண்டு குர்ஆன் ஆயத்து சொன்னீங்க, இருந்தாலும் இவருக்கு சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது யாரை கூப்பிட போறதுன்னா சொல்லுங்க, யாரை கூப்பிட போறதுன்னா பயாஸ் கை காமிச்சிட்டு என்னங்க சொல்லுங்க. அந்த மாணவர் வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் எல்லாம் ஆட்சி கூப்பிட்டுருந்தாங்க. நான் நினைச்சேன், ஓ இவர் 5 லட்சத்துக்கு அதனாலதான் ஆட்சி கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவர் பேரு ஆட்சி ராமராமா. எப்படி ஒரு ஆட்சி ராமர ஆட்சி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஊர்ல இருக்கு. இப்போ சாதாரணமா அப்துல் ரஹ்மான் பேரு நிறைய ஊர்ல எப்படி கூப்பிடுவாங்க, அதுலாமா இப்படி பேரே மாத்திடுவாங்க. அப்படி கூப்பிட்டு பழக்கல. அடுத்து யூசுப் பேர் இருக்கு, யூசுப் எங்க இருக்க, அப்படி நிறைய பேரை மாத்திர குழந்தைகள் இருக்கு. அந்த வகையில அவர் பேரை மாத்தி ஆட்சி கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அந்த வரிசையில அந்த ஹாஜி அகமது என்ற இந்த ஹாஜியை நான் ஏற்று கிடைக்கிறேன். வாரிகள் கருத்தார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இளைஞர் பகுதாதி. அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா கீழே பெரிய ஒரு படை எல்லாம் இருக்கும்ல, அவருக்குலாம் தலைவனா ஒரு சிப்பாய் மாட்ட போட்டிருப்பாங்க. அது குஸ்தி வீரர். அவங்கெல்லாம் அந்த ஊர்லேயே குஸ்தி வீரராக இருப்பாங்க. மிகப்பெரிய குஸ்தி வீரர். அவங்க யாருமே தோக்கடிக்க முடியாத இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஊர்ல அவர் அந்த குஸ்தி வீரர் போய் கேட்கிறாரு, என்னை யாராச்சும் தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு போய் அந்த ஊர்ல போய் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது எல்லா பேரும் யாருமே வராம என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க, நான் அவ்வளோ இது பண்ணிடுவேனா, எல்லாரும் வாங்க, யாராச்சும் முன்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. யாருமே வராம அப்போதைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஒல்லியா குச்சி மட்டும் ஒருத்தர் இருக்காரு. அவர் மட்டும் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க மக்கள் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நீ எப்படி இருக்க, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்த்து சிரிக்கும் போது அவங்க கூட இருந்த எல்லா மக்களுமே பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போதைக்கு அவர் எதிர்த்து இருக்கவரும் சொல்றாரு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா எங்க பயந்து ஓடிடு அப்படிங்கிறாரு. அவரும் அந்த ஒல்லியார் சொல்றாரு, இல்ல வாங்க நம்ம 2 பேரும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க.
இது அவர் வேணும்னே பண்ணிட்டாரு, வேணும்னே தோத்துட்டாரு அப்படிங்குவாங்க. அப்படிங்கிறனால அவர் சும்மா மெதுவாக இறக்கி விடுவாங்க, கொஞ்சம் இறக்கி விடுவாங்க, கீழே தள்ளிடுவாங்க. அவர் அப்போதைக்கு எந்திரிச்சு அந்த முடியாதோட அந்த பயில்வான ஒரே எத்தி விடுறாரு. எத்தி விட்டோடனே அந்த பயில்வான் அந்த கோட்டை விட்டு வெளியே வந்து மயங்கி விழுந்துடுறாரு அந்த பயில்வான். அதுக்கடுத்து ஊர் முதல்ல எல்லாரும் சேர்ந்து முதல்ல தண்ணியை கழிச்சு ருசி கூடுறாங்க. அப்போதைக்கு அந்த ஊரோட ராஜா வந்து, என்னடா உன்னால இவனை கூட தோக்கடிக்க முடியாதா, நீ எல்லாம் இப்படி என்னோட அரசவையில் இருந்த அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறாரு. அப்போதைக்கு அவர் தலை முடிஞ்சுட்டே நிற்கிறாரு. ஊர் மக்களும் சொல்றாங்க, உன்னால இவனை கூட தோக்கடிக்க முடியாதா, அவன் எவ்வளவு உறுதியா இருக்கான் அப்படின்னு ஊர் மக்களும் சொல்றாங்க. அப்படியே நீ ராஜா அப்படியே சொல்றாரு, நீங்க ஊரை விட்டு வெளில போயிரு, உனக்கு இந்த ஊர்ல இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு அந்த பயில்வானை பார்த்து ராஜா சொல்றாரு. அந்த பயில்வானும் அப்படியே தலை குடிச்சுக்கிட்டே இந்த ஊரை விட்டு வெளில வந்துடுறாங்க. ஊரை விட்டு வெளில வந்தோடனே அங்கே ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு அப்படியே கண்ணை செல்றாங்க. கண்ணை செல்லும் போது ரசூலுல்லா அவங்க கனவுல வர்றாங்க. கனவுல வந்து, நீ வந்து என்னோட பரம்பரைன்றனால வாரிசுன்றனால நீ வந்து அவனோட பதவி எனக்காக விட்டு கொடுத்துட்ட, அதனால நீ அல்லாஹ்வுடைய இடைத்தூதராக ஆகிவிடுவாயாக என்று அவர் சொல்லிவிட்டு போயிட்டாரு. போனோடனே இது போல உங்களுக்கும் எனக்கும் ரசூலுல்லாஹ்வோட வாரிசை நேசிப்பதற்கான காரணம் தந்து வருவார்களாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தோரன் நிகழ்ச்சியிலே மிகப்பெரிய பேச்சாளராக அவர் திகழக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவருக்கு தந்தருள்வானாக. அடுத்தபடியாக பொள்ளாச்சியை சார்ந்த ரில்வான் சாய் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन. अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व रहमतुल लिल आलमीन. अम्मा बाद. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ்விற்கே உண்டாகட்டும். மேலும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் என்றும் என்று பொழியட்டுமாக. ஆமீன். இன்று இந்த உலகத்திலேயே மிகவும் சுத்தமான சுவையான தண்ணீர் என்று கூறப்படும் ஜம்ஜம் நீர் எவ்வாறு நமக்கு கிடைத்தது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாலைவனத்தில் விட்டு விடுவதாக. இது எவ்வளவு இக்கட்டான ஏவலாக இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அங்கு நாமளாக இருந்திருந்தால் நாம் அதை ஏற்றிருப்போமா? பல நாட்கள் தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான நபியாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னால் இது அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே செய்தார்கள். ஹாஜர் அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ சிறிய குழந்தை அல்லவா, தாகம் நீடித்து அழுக ஆரம்பித்தார். தாயான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரை தேடி சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அல்லாஹ் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால்களை பூமியில் அடித்தார்கள். தண்ணீர் பூமியிலிருந்து வெளியிட்டது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதிலிருந்து
பருகி அதனை தன் மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமிற்கும் பருக வைத்தார்கள். அது அந்த தண்ணீர் தான் ஜம்ஜம் தண்ணீர். அந்த பாலைவனம் தான் இன்றைய மக்கா. பாலைவனத்தை இன்று சோலைவனமாக மாற்றியது இந்த ஜம்ஜம் தண்ணீர். உலகத்தின் அனைத்து சுத்தமான நீருக்கும் ஊற்று கண்ணாய் இருக்கும் ஜம்ஜம் கிணறும் இவ்வாறுதான் உருவாகியது. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அந்த புனிதமான நீரை பருகும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாம் அனைவரும் மக்கா நகருக்கு சென்று ஹஜ் புரியும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரத்து தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போனாரு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன அண்ணன் பேசுறாரு, நான் எதுக்கும் சலசலம் இல்லை சொல்லிட்டு அவரோட நான் நல்லா பேசுவது சொல்லிட்டு அவருடைய தம்பியாகிய ரிஹானத்தாரி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم وعالم وأصحابه أجمعين. أما بعد. இவ்வுலகில் படைக்கப்பட்ட பரிபடிக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் எந்த நபிக்காக படைக்கப்பட்டதோ அவர்களின் மீது, அவர்களின் தோழர்களின் மீது, குடும்பத்தினரின் மீது, இங்கு அமர்ந்திருக்கும் மீது அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய தலைப்பு பெற்றோர். அல்லாஹ் இவ்வுலகத்தில் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். முக்கியமாக நம் தாய் தந்தைகளை படைத்திருக்கிறான். எந்த நபிக்காக இவ்வுலகம் படைக்கப்பட்டதோ அந்த நபியின் தாயுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றினான். ஆனால் நம்முடைய தாய் உயிரை உடன் வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடம் ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறினான், உஃப் என்கிற வார்த்தை யாரையும் சொல்லிவிடக்கூடாது. அப்படின்னா சி, இதை நாம் தாய் தந்தையிடம் எப்போதும் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டால் நம்மளுக்கு சோதனைகள் வரும். தாய் தந்தையிடம் எப்போதும் அப்படி சொல்லிவிடக்கூடாது. தாய் தந்தைகள் சொல்றதை நம்ம கேட்கணும், நம்ம சொல்றதை நம்ம செய்யணும். அல்லாஹ் நம்ம பரக்கத் செய்வானாம். இப்ப இருக்கும் காலத்தில் தாய் தந்தை சொல்றதை கேட்பதில்லை. ஒரு வயசுக்கு வரும்போது அவங்க கேட்பதில்லை. அவங்களை திட்டி விடுறது, அவங்க கெட்ட வார்த்தை பேசி விடுவது, அதனால அவங்க மனசு உடைந்திடும். அதனால அப்படி பேசிவிடக் கூடாது. அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்களை அன்பாக பார்த்துக்கணும். அவர்கள் கேட்கறதை நம்ம வாங்கி கொடுக்கணும். எத்தனையோ பெண்கள் ஆண்களும் லவ் என்று சொல்லி தாயிட்ட வந்ததார்கள். சில தாய்கள் சரி விட்டுறாங்க, சில தாய்கள் வேணான்றாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே அவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் என்று கனவு வைத்திருப்பார்கள். ஆனா இவர்கள் என்னை இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ணணும், அவட பண்ண மாட்டேங்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதனால தாய் தந்தையை திட்டி விட்டுறார்கள். அதுக்கு அவங்க மனம் உடைந்து விடும். அவங்களை அப்படி பேசிவிட்டு அவர்களில் கண்ணீர் வந்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்மை தண்டிப்பான். இதே அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செய்வான். தாயின் காலடியில் சொர்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் பேசினார்கள். அது தலைப்பு என்பது மிக சிறந்த தலைப்பு. அதாவது பெற்றோர்கள். ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, தாயின் காலடி சுவனம்
இன்ஷா அல்லாஹ் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பெற்றோர்களுக்கு வந்து அங்க ஊர்ல இருக்கணும் அவங்களுக்கு ஆசையா நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க தனியா இருக்கணும்னு நம்ம வந்து ஒழுக்கமான முறையில வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருக்காங்க. வல்ல ரஹ்மான் அவங்க அனைவரும் நான் சிறந்த முறையில கல்வி கற்றுவிட்டு 7 வருடத்தையும் முழுமையாக முடித்து விட்டு சிலருடைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் கொள்வானாக. ஆமீன். இறுதியாக கான்சியாபுரத்தை சார்ந்த அன்சாரி அவர்களை பேச அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. அம்மா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்ற நல்லடியார்களும் நாம் நம்மை சார்ந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள், தர்மம் தலைகாக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு சில சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு பறவை ஒரு வீட்டிற்கு அருகில் உள்ள மரத்தில் மேலே கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அப்போ ஒரு சில நாட்கள் கடந்த பின்பு அந்த பறவை முட்டையிட்டது. முட்டையிட்டு அதிலிருந்து பறவையும் வந்தது. அந்த பறவையும் அந்த தாய் பறவை நன்றாக பார்த்து கொண்டது. சில நாட்கள் கடந்ததும் அந்த தாய் பறவை இரை தேடி போகும்போது அந்த மரத்திற்கு எதிர் வீட்டுக்காரன் அந்த சின்ன குருவிகளை எடுத்து சாப்பிட்டு விட்டான். அந்த பறவை வந்து பார்த்ததும் மிகவும் மனம் வருந்தி போய் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறுகிறது. அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 ஜின்களை கூப்பிட்டு, இந்த மரத்திற்கு அடியில் நில்லுங்கள், யாரும் இந்த குஞ்சுகளை எடுத்தால் அருவாளாலே ஓங்கி வெட்டுங்கள் என்று சொல்லி கூறுகிறார். சில நாட்கள் கடந்தது. முட்டையும் விட்டது, குட்டியும் வந்தது. திரும்பவும் அந்த பறவை இரை தேட போனது. எதிர் வீட்டுக்காரன் திரும்பவும் வந்து அந்த குட்டிகளை சாப்பிட்டான். திரும்பவும் அந்த பறவை வந்து பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மிக அருமையான பேசுகிறான். ஏன்னா இந்த மாதிரி சவுண்டாக பேசினாதான் இந்த தூங்கிட்டு இருக்கிறவங்க நிற்பாங்க. அதனால பல பேர் சவுண்டாக பேசுவாங்க, அருமையாக பேசுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம அந்த பேச்சு போட்டி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி சஃபானா சாஹிப், இப்போது யாரெல்லாம் நல்லா பேசியிருக்கா, யாருக்கு எப்படி மார்க் போடணும்னு இவரும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அது வந்து நடுவர்கள் தான் சொல்ல முடியும். ஆக 3 நடுவர்களும் இவரோட எதற்காக அமர்ந்துள்ளார்களோ மிகவும் சளைப்பாக கலைப்பாக தெரிகிறார்கள். மேலும் அவரை அழைப்போம். அழைச்சிடும். முதல்படியாக மௌலானா அப்துல் சமத் சாஹிப் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். வாங்க கருத்துத்தாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 1வது சூறாவிலே இந்த அளவுக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸ்டேஜ் ஃபீல்ன்றது எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். அதுலேயுமே சில பேர் என்னன்னா அவங்களோட கருத்தை அந்த இடத்துல வந்து பதிச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே அழகா பேசுவீங்க. சில பேர் ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல சில இடத்துல தடுமாறுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல பெரிய பேச்சாளர்களா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அருமையாக கருத்து தெரிவிச்சாரு. தடுமாற்றம் என்ற தலைப்பின் கீழ் பேசி கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக யூசுப் மௌலானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். என்ன சொல்றேன், மிக அருமையாக மிக அருமையாக நல்லபடியாக பேசியிருக்கீங்க. ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே நான் வரைய முடிச்சிடுறேன். அதாவது பயானுக்குன்றது ஒரு 3 விஷயம் அடிப்படையாக தேவைப்படுது. ஒன்று, பயான் பேசும்போது பயான் பேசுவதற்கு பயம் இருக்கக்கூடாது. குர்ஆன்ல வருதுல, நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்கல்ல. அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய பேச்சாளராக நாம் வரணும் என்று சொன்னால் நமக்கு பயம் இருக்கதான் செய்யும். அந்த சோதனையை நாம் சாதனை படைத்து நாம் நம்முடைய பேச்சு திறமையை நாம் வளர்க்கணும். முதலாவது விஷயம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயத்தை நாம் விட்டு விடுவது. இரண்டாவது விஷயம், நம்முடைய பேச்சில் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலே நான் எனக்கு ட்ரைனிங் வந்து பசங்க நான் சொன்னேன், ஆரம்பத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சொன்னோம்னா நம்ம பசங்க வந்து புறாக்கு எடுத்துருவாங்க மேராஜ் போறதுக்கு. ஆரம்பத்தில் நம்ம எப்படி பேசணும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அப்படின்னு ஆரம்பத்திலே நம்மளுடைய கணிப்பை வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னா அடுத்தடுத்து போகக்கூடியவர்களுக்கு அடுத்து என்ன பேச போறான் வாயையும் ஈ போற அளவுக்கு ஆளான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பேச்சு வளரணும். ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான், அந்த நேரத்துல நம்ம ஒரு தட்டு தட்டி நம்முடைய பேச்சை நம்ம வெளிப்படுத்தும் போது தூங்கிட்டு இருப்பான், எந்திரிச்சிட்டு பார்ப்போம் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. நம்முடைய பேச்சை கவனிக்கிற அளவுக்கு நம்முடைய பேச்சை வந்து நம்ம ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரணும். மூன்றாவது விஷயம், நகைச்சுவையை கொண்டு வரணும். ஏன்னா பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கும்பலை பார்ப்பாங்க. கும்பல்ல பெரிய ஆட்கள்லாம் நான் வயசான போற கேஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பேசுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து காமெடி பண்ண அவ்வளோ இருக்காது. என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு மறுமையாளை பத்தி பேசணும்னா மூத்தா பத்தி பேசணும்னா அப்பதான் இவங்க பார்ப்பாங்க, ஆமா இவ்வளவு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில செய்யாம விட்டோமே அப்படின்னு பார்ப்பாங்க. காமெடி எவ்வளவு அவங்களுக்கு எடுபடாது. அதே நீங்க சின்ன பசங்க போய் ஆன்மீகம் பத்தி அப்படி பண்ணணும், தசவுகள் அப்படி இருக்கணும், நம்ம பாசங்கா செய்யணும் அப்படின்னு ஆன்மீகத்தை பத்தி பேசணும்னா அவங்கள சிறுபடியாகும். இங்க நாம உட்கார்ந்துருக்கோம் சிறுவர்கள், நம்மள்கிட்ட எடுப்படுறது அப்படின்னா காமெடி தான் எடுப்படும். அப்ப நம்மளுடைய பேச்சுல ஒரு நகைச்சுவை என்பதை நம்ம கொண்டு வரணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தி, இந்த 3 விஷயத்தையும் நம்முடைய பேச்சினை நம்ம அமல்படுத்தி அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மிகப்பெரிய பேச்சாளராக ஆக்கி அருள் புரிவாராம் என்று துஆவுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அருமையான 3 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த மாணவர்கள் அடுத்து வரும் காலங்களில் தங்களுடைய பயானில் இந்த 3 விஷயங்களை கவனித்து பேசிக் கொள்வதாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் கருத்தை தெரிவிப்பார்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு பெரிய கருத்தை நம்ம முன்னாடி மாணவர்கள் அனைவரும் பதிவு செஞ்சாங்க. மாணவர்கள் அனைவரும் போதுமான முயற்சி எடுக்கிறார். ஒரு சிலர் அதிகமான முயற்சி எடுத்தாங்க, அதற்கான பலனை அவங்க பார்ப்பாங்க, பரிசீலிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அருமையாக பேசினாங்க. யாருக்கும் பயத்தை நான் பார்க்கவில்லை. அந்தந்த அந்தந்த சில பேச்சுக்கான சில சட்டங்களை மட்டும் நீங்கள் நல்லா பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் பெரிய பெரிய பேச்சாளர் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுது. ஆனால் யார்கிட்டையுமே ஒரு பிரச்சனை என்னன்னா யாருக்கும் பயப்படல. நீங்க என்ன முதல்ல நீங்க இதுக்கு முன்பாக எந்த ஒரு மேடம் ஏறல, எந்த ஒரு இதுலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க அனைவரும் ஏதாவது பேசிட்டு போனீங்க. அசார் ஒரு சரி ஒரு அனுபவம் தான் நம்ம எல்லாம் மாற்றோம், ஒரு அபூர்வம் மாத்துது. அந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொருவரும் நல்லா பேசுனீங்க. இவர் காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டாமல் பயன்படுத்தி பெரும் பெரும் பேச்சாளராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை யார் கைது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைர். இறுதியாக நடுவர் 3 நபர்களும் அருமையாக அவருடைய கருத்தை தெரிவித்தார்கள். ஆக மாணவர்கள் என்ன பண்ணணும், அடுத்த வேலை கிடைக்கும் பொழுது இவர்கள் சொன்ன விஷயங்களை தன்னுடைய பயனாளில் சேர்த்துக் கொண்டு இன்னும் மிக சிறப்பாக ஏற்றத்தாழ்வுடன் எந்த பயமும் எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும், எந்த பயமும் இல்லாத ஒரு கம்பீரமா பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருள்வாய்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தற்போது இந்த பயான் நிறைவேறுகிறது. இதிலும் 13 நபர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே 3 நபர்களை மற்றும், அதாவது முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 3 பரிசுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசளிப்பார்கள். இறுதியாக ஆனால் இப்போ இருக்க மாட்டோம், பரிசளிக்க செய்வோம். சொல்லுங்கள் ஹபீப். Assalamualaikum warahmatullahi wabarakatuh.